ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் டைமில் எப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நான் என்ன பஸ் மில்டன் கேமில் பார்க்க போகிறேன்னா, டியோ பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் லேலண்ட் லாரியில் ஒரு இந்தியன் ஆயில் டேங்கர், ஒரு டேங்கர் லாரி மோடு வந்து கேஸ் டேங்கர் லாரி இருக்க ஒரு மோடு வந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது ஃபுல் வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம பஸ் மீட்டர் வர ரெகுலராக அப்டேட் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுமாதிரி ஓல்டில் நிறையா மோடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மோடெலாம் உங்களுக்கு தெரியலனா அதுக்காக நம்ம சேனலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எம்ஆர் ப்ரைவேட் பஸ் மோடு ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து போர்வெல் சப்போர்ட் லாரி மோடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி நெக்ஸ்ட் என்ன மோட் ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு அசோக் லேலண்ட் லாரி மோடில் வந்து ஒரு டேங்கர் வந்து ஆட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ் சீட் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அவங்களோட சேனல் தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது ஒரு ஈஸியான மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு சின்ன கண்டெய்னர், நம்ம ஒரு அசோக் லேலண்ட் லாரியோட சின்ன ஒரு இது இருக்கும். பின்னாடி டேங்கர் மட்டும் தனியாக இதில் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். அதேமாரி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக ஷேர் மோட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோக் லேலண்ட் மாடலில் ஒரு சூப்பராக நீட்டாக ஒரு சூப்பரான மாடலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓவராலாக எல்லாமே வந்து நான் வந்து பேக்கில் வந்து எல்லாமே காமிச்சிட்டேன் பாருங்கள். அதாவது மோடு வந்து மேக் பண்ணது யாருன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ், அவங்க தான் மோடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. யாரோட சேனல் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் சீட் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வந்து மோடு ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க இன்னும் நிறைய மோட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம பஸ் சீருக்கு வந்து நிறைய கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மறக்காம அதையும் அவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபினில் உள்ள வந்தீங்கனாலும் கேபின் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூ, நடுவில் ஒரு சின்ன லைட்டு, 2 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. மேலெல்லாம் சின்ன சின்னதாக டிசைனும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு அசோக் லேலண்ட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம முள்ளு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து ஒரு சின்னதாக ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஜிபிஎஸ் மேப்பும் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே சூப்பராக நீட்டாக தெரியுது. அந்த ஹார்ன் எல்லாமே ஏர் ஓஸ் இருக்க மாதிரி தான் ஹார்ன் பண்ணியிருக்காங்க. அதுவே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த மூடில் இன்னும் வேறு என்ன அப்டேட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதேமாதிரி இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு இதில் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் எல்லாமே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம சட்டர்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சட்டர் வந்து ஆன் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லாரியில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிளீனர் மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் அனிமேஷன் கீ நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ள கேபின்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். BS4 ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் அதில் கொடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீயாக இருக்குது. நம்ம தேர்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த செட்டில் இருக்க அந்த இது வந்து அதாவது ரேடியோ செட் இருக்க அந்த டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா நம்மளோட கேம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கில்லர் டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் அதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் லைட்டிங் வந்து நான் போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லைட் போட்டோம்னா கேபின்லேருந்து எல்லாமே பிளிங்க் ஆகும். பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பானட்லாம் சூப்பராக நீட்டான ஒரு மாடலில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைட் போட்டோம்னா உள்ள இருக்க லைட் ஆஃப் ஆயிரும், ஹெட் லைட் வந்து தெரியும். மேலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எஸ்டி ஆண்டனின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் மேலே அந்த பிளிங்க் லைட்லாம் நல்லா பிளிங்க் ஆகி எரியும். அதேமாதிரி சைடில் இருக்க இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா பிளிங்க் எரியும். சின்ன சின்ன சிலிண்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பின்னாடி இருக்க இந்த கண்டெய்னர் டெய்லரோட இதுவுமே வந்து நமக்கு வந்து லைட்டிங் எரியிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதேமாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மாடல்னே சொல்லலாம். நான் பாருங்கள் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதுக்குள்ளேயே நான் வந்து மட்டை அடித்து காமிக்கிறேன். ஆனால் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வேகமாக போகாது. அதனால் ஸ்பீடு வந்து அது ரியலாக இருக்க மாதிரி கம்மியான ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு மாடலாக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம இது டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு ஷேர் மோட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஷேர் மோட்ஸில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னென்ன மூடலாம் ரிவ்யூ பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாரி நானும் நம்ம சேனலில் அதாவது நம்ம பஸ்ஸில் வந்துருக்க பழைய மோடு புது மோடு எல்லாமே ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க.
நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புரியும். அதேமாரி நான் வந்து நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.